ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடவே கூடாது பொருளை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். பொதுவாவே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா எல்லா பொருளையும் தூக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம். ஸோ மறுநாளைக்கு வந்து யூஸ் ஆகுமே, இல்லை வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட் வந்து சமைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறிகளா இருக்கட்டும், இல்ல அரிசி மாவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவோம். ஸோ அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த பொருளெல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி எந்தெந்த பொருளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம். ஆனா நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதியை வந்து கட் பண்ணிட்டு இந்த பாதி மட்டும் இப்போதைக்கு போதும், இன்னும் பாதி வந்து நைட் ஏதாவது நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம போயிடும். சோ அதனால வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நஞ்சாவே மாறுதான். பொதுவாவே வந்து நீங்க தக்காளி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க கூடாது. பட் இருந்தாலும் நீங்க கட் பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு இன்னும் பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நீண்ட நாளுக்கு வந்து நம்ம வெளியே வச்சாலும் சரி, இல்ல உள்ள வச்சாலும் சரி ரொம்ப நாளே வந்து தாங்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல உருளைக்கிழங்கையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதியை கட் பண்ணிட்டு இன்னும் பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறோம். அது வைக்கிறனால உருளைக்கிழங்குல இருக்கிற மாவு சத்து எல்லாமே வந்து சர்க்கரையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலையும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே கெடுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயமும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, வெளியிலேயே வந்து வைக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அவசரமா ஏதாவது வேலைக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சமைச்சு முடிச்சுட்டு இன்னும் பாதி வெங்காயத்தை எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிடுறோம். சோ அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு நம்ம மறுநாள் சமைக்கிறதோ இல்ல வந்து நைட்டு வந்து சமைக்கிறோம். சோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வெங்காயத்துல இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வந்து உறிஞ்சிடும். அதாவது அந்த வெங்காயத்துல வந்து எந்த ஒரு சத்துக்களுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலயும் வந்து உங்களோட உடலுக்கு வந்து பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தான் தேன் தாங்க. நிறைய பேர் வந்து தேன் வந்து இந்த வாழைப்பழத்துல வச்சு சாப்பிடுவீங்க, இல்ல தனியா கூட குடிப்பீங்க, சோ பால்ல கலந்து குடிப்பீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க. ஆனா தேனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடுறோம். அதாவது கொஞ்சம் கூலிங்கா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம். சிலருக்கு வந்து இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது கூட பிடிக்கும். சோ அதனாலயும் வந்து வைக்கிறோம். ஆனா நம்ம அந்த தேனை வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து கண்டிப்பா வைக்க கூடாது. நாட்கள் ஆக ஆக அந்த தேன்ல இருக்கிற சுவை எல்லாமே வந்து ரொம்பவே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த தேன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால அந்த சுவை மட்டும் குறையாம அது வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா நீங்க வெளியில வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு நீண்ட நாள் வந்து அந்த தேன் இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது கண்டிப்பா வந்து அந்த தேன் வந்து கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கோம். சோ கெடாம இருக்கும், நம்ம வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதாங்க. முக்கியமா வந்து நீங்க காய்கறிகளை வந்து ஏதாவது எடுத்து கட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுசா வந்து அதை கட் பண்ணி வந்து சமைச்சிடுங்க. அப்படி வந்து நீங்க பாதி வச்சுக்கிட்டு மீதியை வந்து சமைச்சிட்டு அந்த பாதியை வந்து நம்ம மறுநாள் சமைச்சிக்கலாம், நைட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு சமைக்கும் போது சோ அதனால வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து நிறையவே ஏற்படுது. சோ முடிந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.